எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். இன்றைய தினத்தை மாண்புமிகு முதலமைச்சருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி நாளாக வரலாற்றில் நாங்கள் பதிவு செய்கிறோம். பெரியார் அவர்கள் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கனவு கண்ட சமூக நீதி, மதசார்பற்ற ஒரு அமைச்சரவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார். இந்த தேர்தலில் என்ன பெரிய வெற்றின்னு கேட்டுட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். இந்த தேர்தலில் பணபலம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. சாதியின் அடிப்படையில் ஏற்படுத்திய தேர்தல் அரசியல் மக்கள் தூக்கி எறிந்திருக்காங்க. சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்டு மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கார் எங்களுடைய தலைவர். எல்லோருக்குமான ஒரு முதல்வராக எல்லா மதமும், எல்லா சாதிகளும், இளைஞர்களும், பெண்களும் இணைந்து இந்த வெற்றியை உருவாக்கிய பொழுது எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி, அதற்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு முழக்கமாக கூட சொன்னோம், நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு. தமிழக வரலாற்றில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட்டோட எங்கள் தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தாங்க. தேர்தல் அரசியலில் முதல் மாநாளில் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ, ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு, எல்லா கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம், எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம், இதுதான் பெரியார் அவர்கள் கனவு கண்டாரு. அந்த மாதிரி இன்றைக்கு இந்தியாவிலே இல்லாத அமைச்சரவையில் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் யார் யாரெல்லாம் கட்சிக்கு உறுதியாக உழைத்தார்களோ, எந்த விதமான சாதி பின்புலத்தை பார்க்காமல், எந்த விதமான குடும்ப பின்புலத்தை பார்க்காமல் இளைஞர்களுக்கான ஒரு அமைச்சரவையை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு மினிஸ்ட்ரியை இந்தியாவே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை உருவாக்கியிருக்கார். அதில் 8 தலித் சகோதரர்கள் முக்கிய துறைகளில் இன்னைக்கு தன்னுடைய பொறுப்பை எல்லாம் எடுத்திருக்காங்க. 108 வின் பண்ணி பெரும்பான்மை பலம் இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும், கவர்னர் ரூல் வந்துடும் அப்படிங்கின்ற ஒரு ஜனநாயக கடமையின் ஒரு முக்கியமான பங்கெடுப்பாக காங்கிரஸோடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், மாநில தலைவர்கள் ஒருங்கிணைந்து முதல் ஆதரவை கொடுத்து, கம்யூனிஸ்ட் தோழர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பேபி அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள், தோழர் வீரபாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான் திரு திருமாவளவன் அண்ணன், ஐஎம்எல் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்கள் ஒரு ஜனநாயக கடமையுடன் அன்கண்டிஷனல் சப்போர்ட், ஆட்சியில் பெரும்பான்மையை உடன் நடத்துறதுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாலும் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியின்படி ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு என்கின்ற உறுதியை அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தார். அதுக்கப்புறம் என்னுடைய பேட்டியை நான் கொடுத்திருந்தேன், அழைப்பு எடுத்திருந்தேன், பொதுவெளியில் அழைப்பு எடுத்திருந்தோம். அதை ஒவ்வொரு கட்சியினுடைய உயர்மட்ட குழுக்கள் கலந்து ஆலோசித்து
காங்கிரஸ் 2 அமைச்சர்களும் சுமார் 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்ல இன்னைக்கு அமைச்சர்கள் உருவாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30 வருஷம் அவருடைய முழக்கம். முதலில் அண்ணன் திருமானன் அவர்கள் ஒரு அதிகாரம் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கணுமான்னு முதலில் 99 குரல் எழுப்பினாரு. ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குரல் முதலில் ஒலித்தது அவருடைய குரலில் இருந்து. IUML 1948 உருவாக்கப்பட்ட இயக்கம், 75 வருட பாரம்பரிய இயக்கம். ஆனால் இன்றைய வரையும் முன்பிருந்த அரசுகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் எந்த விதத்திலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தது கிடையாது. தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு பெயரளவிற்கு அதிகாரம் இல்லாத துறைகளை ஒதுக்கி சமூக நீதி இல்லாத ஒரு அரசை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையான சமூக நீதி நாளாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கவர்னர் பதவியேற்ப பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் திருமானன் அவர்களையும் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்களை பார்த்து, இன்றைக்கு தான் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், இந்த அமைச்சரவை இன்றைக்கு தான் முழுமை பெற்றது அப்படின்னு தன்னுடைய அன்பை பகிரும் பொழுது எல்லோரும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நேரமாக காலையில் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு நல்ல தருணமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்மையான பெரியார் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட ஒரு சமூக நீதி நாள் இன்றைக்கு தான் முழுமை பெற்றிருக்கிறது. நாங்கள் தேர்தலில் வேலை செய்யும் பொழுது இன்றைக்கு தான் ஊடகங்கள் இவர் இந்த சாதி, இவர் அந்த சாதி அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர்களை நாம் நியமிக்கும் போதும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கும் போதும் சரி, ஊடக நண்பர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் சாதியின் அடிப்படையில் ஓட்டு போடவில்லை. எதிர்கட்சிகள் தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்து அறநிலைத்துறையில் இந்த கம்யூனிட்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தல் எதிர்கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா துறைகளிலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவே பெறாது, எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் அண்டர்எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இளைஞர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தோம். தேர்தல் அரசியலில், கட்சியிலுடைய பிரச்சாரத்தில் அப்படி யார் யாரெல்லாம் உழைத்தாங்களோ, இன்னும் உழைத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் தலைவர் அவர்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையும் அவரே முழு மனதுடன் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த பழைய தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் இவர் இந்த சாதி அந்த மதம் அந்த அரசியல் எல்லாம் தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு முடிவும் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு நிர்வாகியும் காவல்துறை நிர்வாகிகளும் IAS ஆபீசரும் நேர்மையான முடிவெடுக்கணும்னு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த அரசு அந்த மாதிரி முடிவை தான் எடுக்கும். திருப்பியும் பதிவு பண்றோம், இந்த அரசு பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும் அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையில் தான் வழி நடக்கும். அதற்காக தான் தேர்தல் அரசியல்ல மெஜாரிட்டி இல்லாத போது அதிமுக கிட்ட சப்போர்ட் கேட்டிருந்தா ஈஸியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி முடிப்போம். ஆனால் ஒவ்வொரு கட்சியுடைய தோழமை கட்சிகளுடைய நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கினோம். இந்த அரசு மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கும் என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் வெளிப்படுத்தினோம். அதை அவர் நம்பினார். எங்களுடைய முதல்வர்களும் அவர்களும் ஒரு சகோதரர் போல ஒரு உறவை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்களிடம் இந்த மதசார்பற்ற கொள்கையை பற்றி ஒரு நீண்ட விவாதத்தை உருவாக்கணும். இது அதிகாரத்துக்கோ பணபலத்துக்கோ உருவாக்கிய கூட்டணி கிடையாது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர்களிடம் ஒரு பெரிய நீண்ட விவாதம், அவரோட இருந்தக்கூடிய தோழர் ரவிக்குமார் அண்ணன், தோழர் சிந்தனை செல்வன்,
எல்லோரிடமும் எந்த அளவிற்கு இந்த அரசு மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உருவாகி இருக்கிறதை விளக்கினோம். IUML கிட்டத்தட்ட 60 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஏன் இஸ்லாமிய சகோதரர்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும்? இஸ்லாமிய சகோதரர்களுடைய பொருளாதார பின்புலம் மிக 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 வறுமையான பின்புலம். எல்லா சமூகங்களும் முன்னேறினாலும் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும், கிறிஸ்துவ சகோதரர்களாகட்டும், பெண்களாகட்டும், இவங்களுக்கு தலித் சகோதரர்களாகட்டும், இவங்களுக்கு அரசு முக்கிய திட்டங்களை கொண்டு வரணும். நேர்மையின் அடிப்படையில் முக்கியமான திட்டங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது இஸ்லாமிய சமூகத்துடைய பிரச்சனைகளை சிறு வயதிலிருந்தே உணர்ந்த ஒரு சகோதரர் அமைச்சராகும் பொழுது கண்டிப்பாக அந்த திட்டங்களை மாற்றம் கொண்டு வருவார். எடுத்துக்காட்டாக PWD IVSன்னு எனக்கு பொறுப்பு கொடுத்தாலும் விளையாட்டுத்துறை எனக்கு கொடுக்கும் பொழுது 10 வயசுலேருந்தே விளையாட்டுத்துறையில் நான் இருக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறேன். நான் ட்ரக்ஸை ஒழிக்கணும்னா விளையாட்டை முன்னிலைப்படுத்தணும்னு முதலமைச்சர் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எந்தெந்த துறையை யார் யாரிடம் கொடுத்தா வாய்ப்புகளை கொடுத்தா மக்கள்கிட்ட அவங்க 24 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கே தவிர இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்த ஒரு அதிகார பகிர்வு கிடையாது. எந்த கட்சியும் இந்த அதிகார பகிர்வு நோக்கி போனதில்லை. அதனால் ஒரு இயற்கையான ஒரு குடும்பமாக எல்லோரும் இன்றைக்கு சேர்ந்த இயற்கையாகவே சேர்ந்த மக்கள் விரும்பிய ஒரு சமூக நீதி நாளாக இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நாளை பார்க்குறாரு. மக்கள் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் முதல் முறையில் அதிகாரத்துக்குள்ள ஒரு அமைச்சரவையிலுக்குள்ள வந்த செய்தியை எல்லோரும் தன் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் நெகிழ்ச்சியான தருணம் நேற்று IUML ஆஃபீஸில் திரு ஷாஜகான் அவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரத்தை கட்டி பிடிச்சி ஒரு ஒரு கண்ணீரோட இந்த பொறுப்பை எடுத்ததை நம்ம பார்த்துருப்போம், சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம். ஸோ உண்மையான சமூக நீதினால நாங்கள் இதை பார்க்குறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்த அமைச்சரவை மக்களுக்கானதாகவும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கான சிறந்த திட்டங்களை கொடுக்குங்கிற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதில் ஒரு வருத்தத்திற்குரிய பதிவு என்னன்னா, திமுக தலைமையில் 21 கூட்டணி கட்சிகள் தேர்தலை எதிர்கொண்டாங்க. பொதுவாக தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணிங்கிறது அந்தந்த தலைமையும் அந்தந்த கட்சியும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கான ஜனநாயக கடமை இருக்கு. எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனத்தை எழுதிய கட்சி கிடையாது. இத்தனை நாள் திமுக கட்சி ஒவ்வொரு கட்சியும் அடிமை சாசனத்துடன் எழுதின ஒரு வரலாறு தான் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் திரு ராஜா அண்ணன் ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அப்புறம் அவருடைய பதிவு கூட்ட அண்ணன் திருமாவளவனையும் விசிக தோழர்களையும் பார்த்து திமுக தலைவரும் திரு உதயநிதி அவர்களும் நாங்கள் ஏன் தோற்றோம் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 36 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல ஏன் தோத்தோன்னு. அரசியல்ல ஒரு கட்சியும் ஒரு தலைவரை தாக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உறவை அடிப்படையாக வைத்து எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திரு ராஜா அண்ணன் அவர்கள் வாயில சொல்ல முடியாத அளவிற்கு தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவர்களை பார்த்து ஒரு பதிவை பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை விசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது மக்களுக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ இல்லை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது
இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கு திமுக கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது நட்புங்கிறது கூட்டணி இது முறிவல்ல. இன்னைக்கு தமிழக மக்களுடைய பீப்புள் மேண்டேட், அதை ஜனநாயக சக்திகள் அதை நிறைவேற்றிருக்காங்க. திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் போது நாங்கள் அரவணைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் எதிரி அரசியல் செய்யாமல் திமுக தலைவர் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த ஜனநாயக பண்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் புதிதாக தோன்றிய எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் 75 வருஷ கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கு அந்த ஜனநாயக பண்பு இல்லை. திரு அண்ணன் ராஜா அவர்களுடைய அந்த ட்வீட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அதற்கு பயங்கரமான மன்னிப்பு தமிழக மக்கள் மீதும் விசிகே தலைவர் அண்ணன் திருமாவளவன் மீதும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மேடம் கனிமொழி மேடம் எப்பொழுதுமே குரல் கொடுப்பாங்க. ஆனால் திமுகவில் தன்னுடைய சக தோழராகக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் பெண்ணையினுடைய உறவை வைத்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சொற்களை சோசியல் மீடியாலையும் ஒரு பெண்ணை நோக்கி விமர்சனம் வரும் பொழுது கண்டிப்பாக காவல்துறையை கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த அரசை உருவாக்கியது பெண்கள். எந்த பெண்கள் மீதும் சோசியல் மீடியாலேயோ இல்லை அரசியல் ரீதியானையோ ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் கடுமையாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பெண்களுடைய பாதுகாப்பையும் மாண்பையும் உறுதி செய்ய நாங்கள் காவல்துறையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் திமுக தலைவர் கனிமொழி மேடம் நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவர்கள் மீது எப்பயுமே மரியாதை வச்சுருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி விளக்கம் கொடுத்துருந்தோம். திமுக தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் பதவியில் இருக்கும் பொழுதே இதே கவர்னர் லேட்டஸ்டாக ஹோம் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. இது லேட்டஸ்டாக வந்தது. அந்த சுற்றறிக்கையில் இந்தியா முழுவதும் வந்தே மாதத்தை முதல்ல பாட சொல்லியிருக்காங்க. கவர்னர்கிட்ட அந்த சுற்றறிக்கை வந்திருக்கு. நம்மளுடைய நிலைப்பாடு இது வரைக்கும் அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இது வரைக்கும் நம்ம தொடங்கலை. எல்லா துறை சார்ந்த செயலர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முதல் நிலவு பதவியேற்பு விழா முதல் நாளே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு 5 நிமிடம் இதை பற்றி பேசினார் கவர்னர்கிட்ட. எங்களுடைய கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம், தமிழுக்கு தான் எப்பொழுதும் முன்னுரிமை. அதனால் தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல நீங்கள் பாடணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நானும் கவர்னரை பார்த்தேன். ஆனால் அவர் சொன்னது ஹோம் செக்ரட்டரியில் என்ன சர்க்குலர் வந்திருக்கோ அதை தான் நாங்கள் ஒபே பண்ண முடியும்னு அவர் சொன்னார். பதவி விழா முடிந்தது. 2வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான், 3வது அரசு நிகழ்ச்சியும் பதவி விழா தான். இதற்கு முன்பே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது பொறுப்பில் இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்கும் பொழுது, நீதிபதி பதவியேற்கும் பொழுது இதே நடைமுறையை கவர்னர் கடைபிடித்தார். அப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருந்தார், தமிழ் தாய் வாழ்த்து முக்கியங்கிறது அந்த நிலைப்பாடு தான் சொல்லியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா என்ன கூறினாரோ, தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் இருப்பது மாநில சுயாட்சிக்கு எதிராக எழுப்பிய குரல் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக சட்ட வல்லுநர்களுடன் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
கவர்னரிடம் நாங்கள் வந்து 2-3 தாட்டி பேசி பார்த்தோம். அவரை பொறுத்தவரையும் ராஜ்பவனில் கவர்னருடைய தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிறத அவர் நிலைப்பாடு எடுத்துட்டாரு. தமிழக அரசினுடைய நிகழ்ச்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை தாங்கிக் கொண்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் இடம்பெறும். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநில சுயாட்சி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கல்வித்துறையில் எந்த அழுத்தங்கள் வந்தாலும் மாநில சுயாட்சி கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருக்கிறோம். மதசார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஸோ பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி மேடம் அவர்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும். எந்த காலத்திலையும் எப்பொழுதும் நாங்கள் தமிழையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் எந்த காலத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது எங்களுடைய உயிர் நாடி அதை என்பதை பதிவு செய்கிறோம். யாரையும் பழிவாங்கக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து 40 வருஷத்துக்கு மேல என் மீது எவ்வளவோ விமர்சனம் வந்தா கூட அண்ணன் மீது நான் எப்பொழுதும் வந்து ஒருமையில பேசியது கிடையாது. அரசியலில் என்கிட்ட போய் பதிவு பண்ணி பொறுமையாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலில் வேறுபாடுகள் வரலாம், ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பர்சனலாக அவரையும் காயப்படுத்தியிருக்கு, விசிக்க தோழர்களையும் காயப்படுத்தியிருக்கு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படுவோர் கிடையாது. அது ஒரு 40 வருஷ வாழ்க்கையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். பதவிகள் தேடி வரும் பொழுது இன்றைக்கு கூட அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் பதவி எடுத்துருக்கலாம், ஒரு பை எலெக்ஷன் நின்று இருக்கலாம். ஆனால் என்கிட்ட பதிவு பண்ணணும்னா 30 வருஷம் திரு வன்னியரசு என் கூட இருந்திருக்காரு. நான் எம்எல்ஏ எலெக்ஷனில் நான் நிற்கலை. அப்படி நிற்காத பொழுது இன்னொருத்தருடைய வாய்ப்பை நான் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அவர் தான் வந்து எம்எல்ஏவாக 2 பேர் தான் இருக்காங்க. அதில் சீனியாரிட்டி படி அவர் தான் வந்து அமைச்சராகணும்னு திரு வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த அவருடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நினைச்சு பெருமைப்படுது. அதனால தனிப்பட்ட காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து திமுகவும் திமுக ஐடி விங்கும் தவிர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.